ஒரு கேள்வி. ஒரு மனிதன் பணம் சம்பாதிக்கலாம், புகழ் பெறலாம், பெரிய சாதனைகள் செய்யலாம். ஆனால் அவனுக்கு மன அமைதி இல்லை என்றால் அவன் உண்மையில் வெற்றி பெற்றவன்தானா? இந்த கேள்விக்கான பதிலை ஒரு மகான் பல வருடங்களுக்கு முன்பே கூறியுள்ளார். அவர்தான் பரமஹம்ச யோகானந்தர். அவருடைய போதனைகள் இன்று வரை உலகம் முழுவதும் மில்லியன் கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறது. முதல் வழி, மனதை கட்டுப்படுத்துங்கள். யோகானந்தர் ஒரு முக்கியமான உண்மையைச் சொன்னார். ஒரு மனிதனின் மிகப்பெரிய நண்பன், அதே நேரத்தில் மிகப்பெரிய எதிரி, அது அவனுடைய மனம். மனம் கட்டுப்பாட்டில் இருந்தால் வாழ்க்கை முன்னேறும். மனம் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் வாழ்க்கை திசை தெரியாமல் போகும். அதனால் அவர் ஒரு வழியை கூறினார், தியானம். அவர் சொன்னார், தியானம் அதிகமாக செய்யுங்கள், ஏனில் தியானம் மனதை அமைதியாக்கும். இரண்டாம் வழி, எளிமையான வாழ்க்கை. இன்றைய உலகத்தில் மக்கள் அதிகமாக தேடுவது என்ன? பொருட்கள், அதிக பணம், அதிக வசதி. ஆனால் யோகானந்தர் ஒரு ஆழமான உண்மை சொன்னார், எளிமையாக வாழுங்கள், அப்போதுதான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையை எளிமைப்படுத்துங்கள். அதிக ஆசைகள் அதிக கவலைகளை உருவாக்கும். எளிமை அமைதியை உருவாக்கும். மூன்றாவது வழி, நல்ல சிந்தனை. நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதுவே நம் வாழ்க்கையாக மாறுகிறது. யோகானந்தர் கூறினார், நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அப்படியே நாம் ஆகிறோம். அதனால் உங்கள் மனதில் நல்ல சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். பயமில்லை, நம்பிக்கை, அதுவே வாழ்க்கையை மாற்றும். நான்காவது வழி, மற்றவர்களுக்கு உதவுங்கள். ஒரு மனிதன் உண்மையான மகிழ்ச்சியை எப்போது பெறுகிறான்? அவன் மற்றவர்களுக்கு உதவும்போது. யோகானந்தர் கூறினார், மற்றவர்களை மகிழ்விப்பது உண்மையான பெருமையின் அடையாளம். ஒரு நல்ல வார்த்தை கூட ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஐந்தாம் வழி, இறைவனை நினைவில் கொள்ளுங்கள். யோகானந்தர் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் பற்றி கூறினார். மனிதன் இறைவனுடன் உள்ள தொடர்பை உணர வேண்டும். அவர் கூறிய ஒரு எளிய வழி, அதிகமாக தியானம் செய்யுங்கள். எப்போதும் இறைவனை நினைவில் கொள்ளுங்கள். இதுவே உண்மையான ஆன்மீக வாழ்க்கை. முடிவுரை நண்பர்களே, யோகானந்தர் கூறிய இந்த வழிகள் மிகவும் எளிமையானது. ஆனால் அவற்றை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் மனம் அமைதியாகும், வாழ்க்கை தெளிவாகும். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும்.